கத்திரிக்காய் சுட்டு பிணைய போகிறோம்ப்பா. வாங்க நம்ம வந்து எப்படி சொல்லணும் பார்ப்பேன். என்ன தடவி வைக்க 3 கத்திரிக்காயிலையும் கோல்டுன்னு தான் தடவி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த சிலுக்கடியில் கோர்த்து இப்படி வச்சுக்கிறோம்ப்பா. இப்போ கோர்த்து சுட்டுக்குருவோம்ப்பா. சுட்டுட்டு பார்த்துக்குருவோம்ப்பா. இப்போ கத்திரிக்காய் சுட்டோம்லப்பா. புளி பண்ணிடுறதுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு சுட்டுக்கிட்டோம். இதை வந்து தண்ணியில் இப்படியே போட்டணும்ப்பா. அடுத்த கத்திரிக்காவை அது மாதிரி சுட்டு எடுத்துக்குவோம்ப்பா. சுட்டுட்டு பார்த்துக்குவோம்ப்பா. இப்போ கத்திரிக்காய் சுட்டோம்லப்பா. 3 கத்திரிக்காயும் இருந்தால் சுட்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ தண்ணியில் போட்டுருவோம். இப்போ சுட்டோம்லப்பா. அதை வந்து இப்போ உரிக்கிறோம்ப்பா கத்திரிக்காவை. இப்போ இதே மாதிரி 3 கத்திரிக்காய் உரிச்சிட்டு பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ 150 வெங்காயம் எடுத்துக்கப்பா. சின்ன வெங்காயம் எடுத்து குறுக்க நட்டி வச்சுருக்கேன்ப்பா. ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கேன்ப்பா. அதையும் இதை கட்டிக்கிடுவோம். கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய் சுட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சூத்தையெல்லாம் இருக்கான்னு இப்படி பார்த்துக்கணும்ப்பா. பார்த்து இது நல்லாயிருக்கு போட்டுட்டோம். அடுத்து இந்த இதுவும் நல்லா இருக்குப்பா. சூத்தையெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்து தான் போகணும். நம்ம கத்திரிக்காய் புளி பண்ணிடுறோம் பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா இருக்குப்பா. சூத்தையே இல்லை. இவ்வளோன்னு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன்ப்பா. அதையும் இப்போ ஊற்றிக்கணும். இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் இப்படி ஒரு கலந்துக்கணும்ப்பா. இதுப்பா சாம்பார் சோத்துக்கும் நல்லாயிருக்கும். பிரியாணிக்கு வச்சு சாப்பிட்டா கூட நல்லாயிருக்கும்ப்பா. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் முந்தைய காலத்தில் நம்ம வயசானவங்க பாட்டி தான்ப்பா பண்ணுவாங்க. இப்போ யாருமே இப்படி பண்ணுறதில்ல. பச்சை வெங்காயம் சாப்பிடலாம் நம்ம உடம்புக்கு நல்லாயிருக்கும்ப்பா. இப்போ நல்லா பனஞ்சாச்சுப்பா. உப்பு விட்டு இருக்கான்னுட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். உப்பு இல்லைப்பா, லைட்டாக போட்டுக்கணும். பிணைஞ்சாச்சுப்பா. நீங்களும் இதே மாதிரியே உங்கள் வீட்டில் பிணைஞ்சு பாருங்கப்பா. ஏன்னா சின்ன வெங்காயம்லாம் இப்போ யாருமே சாப்பிட்றதே இல்லை. இப்படி சாப்பிட்டா தான் சின்ன குழந்தைய கூட சாப்பிட்லாம்ப்பா. இது சாம்பார் சோறுக்கும் நல்லாயிருக்கும், பழைய சோறுக்கும் நல்லாயிருக்கும், பிரியாணிக்கு நல்லாயிருக்கும், தோசை கூட சூப்பராக இருக்கும்ப்பா. இப்போ இது கத்திரிக்காய் நாங்கள் சுட்டு பிணைஞ்சிட்டோம்ப்பா. எங்களுக்கு இந்த கத்திரிக்காய் விளாண்டுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.